அன்புக்குரிய நண்பர்களே, ஒரு 3-4 பதிவு மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய 150வது ஆண்டு நிறைவு விழாவை நாங்கள் கொண்டாடியதை பற்றிய பதிவாக இருக்கும். இன்று ஒரு 1-2 இடங்களில் அந்த சிடி கொஞ்சம் தேய்ந்து போயிருந்தாலும் பெரும்பான்மை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதனால் அதை உங்கள் முன்னால் காண்பிக்கிறேன் பகுதி பகுதியாக. நீங்கள் எல்லா பேச்சுக்களும் அது ஆங்கிலத்தில் இருக்கும். உயர்நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மொழி ஆங்கிலம் என்பதனால் பேச்சுக்கள் ஆங்கிலத்தில் இருக்கும். பொறுத்தருள வேண்டும். ஆனால் இது எல்லோரும் பார்க்க வேண்டிய விழா. ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டு காலத்தில், இந்த ஒரு 3-4 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய முதல் அசோசியேஷன் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் யூரோப்பியன் பாரிஸ்டர்கள் ஆரம்பித்தது. அது 150 ஆண்டுகளை முடித்தபோது 2014-15 அதற்கு ஒரு ஆண்டு முழுக்க விழா எடுத்தோம். நிறைவு விழாவில் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி திரு தத்து அவர்களை, அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த திருமதி பானுமதி, திரு இப்ராஹிம் கலிஃபுல்லா, திரு நாகப்பன் ஆகியோரை அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த காரணத்தால் அழைத்திருந்தோம். ஒரு மிக மிக சிறப்பான அரிதான விழா. நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று நான் பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மூத்த நீதிபதிகளில் ஒருவராக இருக்கிற திரு சஞ்சய் கிஷன் கவுல், ஜவஹர்லால் நேருடைய நெருங்கிய உறவினர், இரத்த வழி உறவினர். இவர்கள் பேசிய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலம் புரிகிறதோ அந்த அளவுக்கு பாருங்கள். மிக நிச்சயமாக ஒவ்வொருவரும் பார்த்து மகிழ வேண்டியது. இந்த விழாவினை மிகுந்த முன்னேற்பாடுகளோடு நடத்தினோம். பல சிறப்புகள் இந்த விழாவுக்கு உண்டு. முதலாக ஒரு பெரிய ஆடிட்டோரியம் திறக்கப்பட்டு, அந்த திறக்கப்பட்ட ஆடிட்டோரியத்தில் நடத்தப்பட்ட முதல் விழா இதுதான். ஒன்று, ஒரு 3 உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் ஒரு சேர வந்து, தலைமை நீதிபதியும் வந்து கலந்து கொண்ட விழா என்கிற சிறப்பும் இதற்கு உண்டு. சில புரோட்டோகால் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி, ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் இவர்கள் பங்கு பெறுகிற எந்த விழாவையும் 1.5 மணி நேரத்திற்கு மேல் நடத்தக்கூடாது என்பது ஒரு மரபு. சட்டமாகவே அது அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சி நிரலையும், யார் மாலை ஓடுவார்கள், யார் ஷால் ஓடுவார்கள், யாரெல்லாம் மேடையிலே இருப்பார்கள், யாரெல்லாம் அழைப்பாளர்கள், யாரெல்லாம் பேசுவார்கள், யார் நன்றி சொல்வார் என்பதையெல்லாம் முன்னேயே தலைமை நீதிபதிக்கு அனுப்பித்து, அவருடைய அலுவலகம் அநேகமாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியிடம் ஒரு கிளியரன்ஸ் வாங்கி, ஏனென்றால் தவறான யாரும் தலைமை நீதிபதியோடு ஒரு குற்ற பின்னணி உடைய யாரும், தண்டிக்கப்பட்ட யாரும், ஒரு தவறான தொழில் செய்கிற யாரும் தலைமை நீதிபதியோடு மேடையில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கின்றன. அவைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து அனுசரித்து
தலைமை நீதிபதிகளை அழைத்து இந்த விழாவினை நடத்தினோம். பாருங்கள். நன்றி.
தமிழ்த்தாய் வாழ்த்து by Bombay Sisters. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் ஷீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் திகழ்ந்த தரித்த நரந்திலகமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. My Lord, the Honorable Chief Justice of this country, Handyala Lakshmi Narayana Swami Dattugaru, the Honorable Mr. Justice Fakir Muhammad Ibrahim Khalifullah, the Honorable Mr. Justice C. Nagappan, the Honorable Mrs. Justice R. Bhanumati, my Lord, the Honorable Chief Justice of the Madras High Court, Honorable Judges, friends, brothers and sisters, I am extremely happy to welcome you all to this great historic function. About 6 months back, when we approached the Honorable Chief Justice of this country, the Honorable Chief Justice affectionately said, it will be too happy to be here and participate. I am indebted to him. It was only about 4 weeks back, some shadow was cast over his visit. I was very much upset and concerned. Between the 28th of February and 10th of March, I was spending sleepless nights, worried over the presence or the possible absence of the Honorable Chief Justice of this country. I addressed a letter to the Honorable Chief Justice. Sir, the President and members of the Madras Bar Association appeal, beg and cry for your participation. Please do come. I also surrendered myself before these Trimurtis, the Honorable Mr. Justice Khalifullah, the Honorable Mr. Justice Nagappan and the Honorable Mr. Justice Bhanumati with a request that they persuade the Honorable Chief Justice to attend. As you all know in mythology, when Anushya and Atri Maharishi made a request that these three be born as the child to them, the wish was fulfilled and the child was named Dattatreya. Dattu, as I gather, is the pet or short form of Dattatreya. It is the first of these three, Lord Shiva, Lord Vishnu and Lord Brahma. Justice Dattatreya alias Dattu is here. I am grateful to them. The Honorable Mr. Justice S. Manikumar often say,
when we walk in the corridors of this High Court, we always feel we are walking in the corridors of history. He would also always say, we stand dwarfed by the enormity and the background and history of the High Court. I respectfully agree with him. When I hope and pray the visit of the Honorable Chief Justice of India to this court today would strengthen the ties of the bar and the bench. I would very proudly say, not only the judiciary in this part of the country, even this building has a mesmerizing effect. If I may state a fact, compared to this court, no other court is better, which includes the High Court of the Chief Justice Court and his mother-in-law's court at Delhi now. I am extremely happy and proud to be the president of this great association during the 150th year and its celebrations. When I took over in 2014, I decided to celebrate this one full year with a distinction and in a unique manner. Being a son of a driver, I know the harshness of hunger, fascination of food, value of education, significance of health. We decided, after convening the general body of the association, we extend our best possible services to the society. We have come from the society, we must return whatever possible back to the society. Every one of the Madras Bar Association member contributed to the services, and today I would very proudly say the Madras Bar Association is a model bar association in the entire country. Very often it is said the ties between the bar and the bench are the two sides of the same coin. With due respects, I don't agree, because these two sides never look at each other, they look at different directions. The most appropriate illustration, in my humble and considered opinion, would be what I have read in 1979 in Reader's Digest, a one-page story. I may not take more than a minute to narrate the whole thing. A boy, teenage boy from Delhi, had some work in Rajasthan, which involved crossing desert for over 100 miles. He was afraid it would be too hot, too irksome, and too difficult and tough to walk through the desert. He prayed God. God consoled him and said, "Don't worry, I'll accompany you through the travel, make it comfortable." The boy and the God left. Halfway through the desert, when they crossed about 40-50 miles in the Rajasthan desert, this boy felt he made a mistake in making a prayer to God, because the journey was so comfortable, so pleasant, so cool. He thought, better to get rid of the God. He told God, perhaps I made a mistake. I was too afraid of this travel. It appears to be very, very pleasant. I don't need you. Please go back to Delhi. God smiled at him, asked him to look back. When he looked back, he was puzzled, because throughout the stretch, there was only one pair of footprints instead of two. God smiled and explained, there is only one pair of footprints because you never walked. I walked through the desert carrying you on my shoulders. The boy realized and apologized. I do hope sooner or later the bar would realize it's because we are traveling on the shoulders of the bench. The life is comfortable. If ever we forget that, it will be tough. This is one story, in my humble opinion, would fully represent the relationship between the bench and the bar. When I took over, I said,
we decided to extend services to the society. The first was returning the debt, the Guru Runam. We had decided to confer Lifetime Achievement Award on the Honorable Mr. Justice S. Ratnavel Pandian, Mr. K. Parasaran, First Attorney General from this state, Mr. R. Krishnamurthy, an Advocate General of this state for over 13 years. Apart from that, we created an endowment in the Law University so that in each one of the three names, every year, 3 subject toppers will be given gold medal. We are happy. Secondly, because it is 150th year, we decided to extend financial help who appeal through press for 150 patients who undergo surgeries without any regard to caste, religion or anything. The money for 150 patients have been sent to the hospitals concerned, not to the patients. I requested the Vice Chancellor of the Law University to hold a competitive examination for all the students in the entire state from 8 colleges, the subject being the history of 150 years of Madras High Court. The test was conducted. They have selected 1 boy and 1 girl. They are here. My Lord, the Honorable Chief Justice would confer them and honor them with a gold medal shortly. Thirdly, we felt there are a lot of provisions which need to be changed in several enactments. We appointed a committee under the leadership of Mr. R. Krishnamurthy with Mr. P.K. Rajagopal as its convener. They have identified more than 100 areas where law needs some change or the other. They will be pursued appropriately within a short time. The Honorable Mr. Justice Surendran is here. He knows it is he who blessed our venture. I thank him. Again, we have pooled about 10 lakh of rupee and constructed in our 150th year a dining hall in the seashore in Karaikal in an area which was totally affected by tsunami. A dining hall has been constructed in our 150th year. On the 12th of next month, the Honorable Mr. Justice Agnihotri, the Honorable Mr. Justice Sachidaran, and the Chief Minister of Pondicherry will inaugurate it. It's our concrete service to the poor, to the fishermen community, to the people. Apart from this, I had 2 personal desires. All these were possible because of the active support given by our Secretary, Mr. Kamalnathan, and the Executive Committee and the members of the Bar Association. The 2 personal desires are: 1, a Tamil knowing Chief Justice must be the chief guest of this function. The Tamil Nadu Chief Justice is present here. I am grateful to him. I am grateful to God. Secondly, when the head of the judiciary, my Lord the Honorable Chief Justice, raises his foot plate immediately after the function is over, 15,000 men, women and children in hundreds of orphanages across the state and beyond the state, including at Kashi or Varanasi, will raise their foot plates along with the judiciary and the head of the judiciary today. And from the dining hall where we take our food, it has been so synchronized in the screen set up by us. We can watch 15,000 people taking food, because I have no faith in bluffing or saying something. When I say I do it, I execute it. A special acknowledgement of gratitude is due to the Chief Justice of the Madras High Court. I went on pestering him with a request. Most of the people know when I start pestering how I pester. I pestered the Honorable Chief Justice to upgrade the mini dispensary into a meaningful hospital
so that during the emergency hours, golden hours, with appropriate life-saving drugs and equipment, the life can be retained in the patient till he shifted to the main hospital. My Lord, the Honorable Chief Justice of Madras High Court has granted, and I am grateful to the Honorable Mr. Justice R. Shutakar, who, with his usual characteristic style of functioning, brought it into a reality. But for his efforts, personal monitoring, shouting, heckling, it would not have been possible at all. Today, we have a full-fledged hospital in this premises. I also thank Mr. Vijayan, Registrar Administration. I thank the state government, particularly Mr. Radhakrishnan, Secretary to Health Department. With this, I once again welcome you all. I am really happy. God has permitted me, enabled me to chair this great association, a driver's son, to take this chair in the 150 year. I have no hesitation in saying my soul will rest in peace. I welcome you once again. Thank you.